வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் நாங்கள் செலுத்தி உங்கள் யாவரையும் மறுபடியும் இன்னொரு விசை அன்போடு கூட அழைக்கிறோம். எங்களோடு கூட இந்த இணையதளத்தில் நீங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி தான் நான் கருதுவேன். ஏறத்தாழ 150 பிரசங்கங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த இணையதளத்தில் இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இதை நீங்கள் ஆதரிப்பதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதரிக்காவிட்டாலும் நாங்கள் முன்னேறி போய்கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் இது தேவனுடைய பணி. இது அரசியல் கட்சியோ அல்ல, இது ஒரு நாடக மேடையோ அல்ல, இது ஒரு சினிமா ரசிகர் மன்றமோ அல்ல. இது தேவனை குறித்த காரியம். இதில் வரவேற்பு பெற்றாலும் ஒன்றுதான், பெறாவிட்டாலும் ஒன்றுதான். எங்கள் கடமைகள் நாங்கள் செய்து கொண்டே வருவோம். அதே போலதான் நீங்கள் யாவரும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் இறங்குறீங்க, ஊழியம்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு மைக்கு மேடை, எங்கே என்னுடைய ஜனங்கள், டிசைபிள்ஸ், என்னுடைய சீஷர்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு தேடக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு ஊழியம் என்று சொல்லி இயங்கி கொண்டிருக்கிறது. ஊழியம் என்றால் என்ன தெரியுங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3-5 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 21-23 வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12, 1-12, 1 கொரிந்தியர் 12, 28 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 17-24 வாசித்து பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 17-25 வாசித்து பாருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 12-21 வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரமும் 2வது அதிகாரத்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள். இதெல்லாம் என்னத்தை குறித்து எழுதியிருக்கு அப்படின்னு பார்ப்பீர்களானால், ஆவியின் கனி, ஆவிக்குரிய வரங்கள், அதில் குறிப்பாக தெய்வீக ஞானம், கிறிஸ்து இயேசு போல் இருக்கக்கூடிய சிந்தைகள், புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மனிதனுடைய சுவாபமும் பழக்க வழக்கங்களும், இவைகள் எல்லாம் இது 2 கொரிந்தியர் 5:17, 3:17 இருக்கிறது தான் ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்பட்டது தான் இங்கே விலைவாரியாக தந்திருக்கிறார்கள். என்ன? பழையவைகள்லாம் ஒளிந்தன, புதிய சிருஷ்டியாய் நான் மாறினேன், கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்தேன் என்று சொல்லியெல்லாம், ஆவியில பிறந்தேன் என்று சொல்லியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். இவைகள் எல்லாம் it will help you to evaluate your spiritual status and your spiritual health. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், இவைகள் எல்லாம் நீங்கள் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய ஆன்மீக பொசிஷன் என்று சொல்லி இப்போ எப்படி சொல்லலான்னு கேட்டால், உங்கள் ஆன்மீக தன்மை என்ன, உங்கள் ஆன்மீக பலன் என்ன, பலவீனர்களாக இருக்கிறீர்களா, பலவான்களாக இருக்கிறீர்களா? சில பேர் பலவான்களாக இருந்து ஜாமவான்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களெல்லாம் தான் அப்போஸ்தலிக் ரெவல்யூஷன் இல்லைங்களா? உலகம் எங்களும் போய் உயிரே போனாலும் ஒன்றும் இல்லைங்க, போனால் உயிர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் தீவிரமாக ஊழியம் செய்தார்கள். இவர்கள் செய்த ஊழியம் எல்லாம் மேட பிரசங்கம் மட்டும் அல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சாங்ஸ், கன்சர்ட், மியூசிக், இசை கருவிகளை வைத்து இன்னைக்கு அவர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் இவ்வளவுதான் அல்ல. குறிப்பாக பெந்தெகோஸ்து திருச்சபைகள்ல இன்றைக்கு பாரம்பரிய திருச்சபைகளும் அப்படியே அவ்வண்ணமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் நல்லா கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. அதனால தான் எனக்கு பாரம்பரிய திருச்சபை ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி குவைட்டாக பக்தியாக இருக்கும். இன்னைக்கு பெந்தெகோஸ்து திருச்சபையில் வளர்ந்தவன் தான் நான். 25 ஆண்டுகளுக்கு மேலாக பெந்தெகோஸ்து திருச்சபையை பார்த்தவன், எல்லா விதமான சபைகளையும் பார்த்தவன் நான், எல்லா பிரசங்கங்களையும் கேட்டவன். அங்கேருந்து தான் நான் வளர்ந்து வந்தேன். அவர்கள் தான் எனக்கு வேதத்தை சொல்லி தந்தாங்க. அதனால் அந்த பற்று, தனி பாசம் உண்டு. ஆனாலும் இந்த காலங்களிலே சற்று மாறவில்லை, அதிகமாக மாறவில்லை, மொத்தமாக மாறிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ரொம்ப அநியாயங்க. வேதத்துக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய திருச்சபைகளில் நடக்கக்கூடிய காரியங்களையும் பார்த்தா ஒன்றும் மேட்ச் ஆகலை. எல்லாரும் சொல்லலை, எல்லாத்தையும் குற்றம் சொல்லவில்லை.
அங்கேயும் இங்கேயும் ஒருத்தர் இங்க அங்க பரிசுத்தவான்கள். அன்னைக்கு எத்தனை பேர் இருந்தாங்க பரிசுத்தவான்கள்? 12 பேர் இருந்தாங்க. உலகம் எங்களும் போய் அப்போஸ்தலர்கள். அந்த காலங்களில் நிறைய பரிசுத்தவான்களுடைய பெயர்கள்லாம் குறிப்பிடப்படல. அதனால பார்த்தீங்கன்னா சில நூற்றுக்கணக்கான பேர் தான் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு 1000க்கு மேலே இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். உலகத்தையே கலக்கி போட்டாங்க. அவங்கெல்லாம் பண்ணின மிஷினரி வேலைகள் தான் இன்றைக்கு கிறிஸ்துவம் என்ற அந்த காரியமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை இன்றைக்கு பார்க்க முடிவதே இல்லையே. காரணம் என்ன? அவர்கள் வேதாகமம் என்கிற அந்த கட்டமைப்புக்குள் வர மறுத்து விட்டார்கள். அது ஏறத்தாழ விக்கிரக ஆராதனைக்கு ஈடாகும் என்று சொல்லிதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுதான் வேதாகமும் சொல்லுகிறது. தேவனாகிய ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு ஈடாகவோ இல்லை அதற்கு மேலாகவோ இல்லை அதற்கு பதிலாகவோ ஏதாவது ஒன்றை நீங்கள் கொண்டு வருவீர்கள். ஆனால் அது பழக்க வழக்கமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், புது உறவுகளாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் விக்கிரகமே என்று சொல்லி வேதாகமம் எனக்கும் உங்களுக்கும் அழுத்தமும் திருத்தமுமாய் அங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரியத்தை மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தான் இவைகள் எல்லாம் குறிப்பிட்டுகள் எல்லாம் நான் தந்திருக்கிறேன். வேதாகமத்தின் அடிப்படையில் தான் பேசி கொண்டிருக்கிறோம். நான் என் சொந்த கதையெல்லாம் விடலை. அதற்கு நான் இப்படி பிரயாசப்பட்டு நான் இந்த காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கவே வேண்டாம். இதையெல்லாம் நான் வெளியில் கொண்டு போய் அந்த தாளந்து ஆண்டவருக்கு கொடுத்து எனக்கு தாளந்தை போய் நான் வெளியில் போய் கோச்சிங் சென்டர், கம்யூனிகேஷன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தேன்னா நிறைய பணம் கொடுப்பாங்க. எனக்கு அது முக்கியம் கிடையாது. தேவனுடைய வசனம் எங்கேயும் எல்லார் மத்தியிலும் கடந்து போக வேண்டும் என்ற ஒரு பிரயாசம்தான். ஊழிய பாதையில் எவ்வளவோ சாட்சிகள் உண்டு. அவைகளெல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இது தருணமும் கிடையாது, இது இடமும் கிடையாது. எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து கடைசியாக ஆண்டவர் மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து இந்த சேனலை நீ ஒழுங்கா ரன் பண்ணு, காரியங்களை பேசிக்கொண்டே வா, பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சேனலை நடத்தி கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தரே சாட்சி. வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் சில ஆண்டுகளாக பல நியமங்கள், பல காரியங்கள், பிராக்டிக்கலான காரியங்கள், அதாவது நடைமுறையில் எதெல்லாம் நமக்கு மிக மிக அவசியமோ அவைகளை குறித்தும், நடைமுறையில் எதெல்லாம் அனாவசியமோ அவைகளை குறித்தும், இதெல்லாம் நீங்கள் விட்டு விலகணும் என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டி ஆண்டவராகிய தேவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதெல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கெல்லாம் சுட்டி காட்டி கொண்டே தான் வருகிறோம். அவைகளை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் தூர போய் விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு விடிவு காலம் உண்டு, விமோச்சனம் உண்டு, வெளிச்சம் உண்டு, பரலோகமும் நிச்சயம். ஆனால் இல்லை இவர் சொல்லுவதெல்லாம் கட்டுக்கதை போல இருக்கிறது என்று. கட்டுக்கதை போல இருக்கலாம், நானே சொந்தமாக கதை விட்டா இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு காமிச்சு தானே விளக்கிட்டு வரோம். அப்போ நீங்கள் கட்டுக்கதைன்னு எதை சொல்றீங்கன்னா, என்ன நான் சொல்றது இல்லை, வேதாகமத்தையே கட்டுக்கதை என்று சொல்லுகிறீர்கள். இதை எழுதினவர் தேவன் அல்ல என்று 2 தீமோத்தேயு 3:16 நீங்கள் பொய்யான வசனம் என்று சொல்லுகிறீர்கள். தேவன் தன் கைப்பட எழுதின லெட்டர்ஸ், கைப்பட எழுதின புத்தகங்களை இது தேவன் எழுதினதில்லை, இது ஒரு பிசாசு எழுதுறது, இது பொய் புத்தகம்னு சொல்றீங்க. பொய் புத்தகம்னு சொல்லியிருந்தால் இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், அதாவது ரகசியங்களை விட இதுக்குள்ள இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுச்சு? அந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்டது தீர்க்க தரிசனம். இந்த காலங்களில் இது சரித்திர புஸ்தகம். ஏன் சரித்திர புத்தகமாய் மாறினது? தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறினதுனால. அப்படி என்றால் இது பொய் புத்தகமா, உண்மையின் புத்தகமா, சத்தியத்தை பேசுகிறதா, இல்லை ஏதோ ஒரு யூகித்து எதையோ ஒன்ன அடிச்சு விடுறதா, குருட்டம் போக்கல? அப்படியெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் சொல்லுகிறவன் பிசாசா இருக்கிறான். இன்றைக்கும் இந்த வேதாகமத்தை நிராகரித்தவர்கள் இந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எப்பா இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் எப்படியோ நிறைவேறிட்டே வருதுப்பா, இது ப்ராஃபஸி புக்குங்கிறாங்க. அதனால இந்த புக்கில் இருக்கிறத நம்ம அப்படியே வாசிக்கிட்டே வரலாம், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு. அதுல ஒன்றுதான் ஆர்மகதோன் யுத்தம் என்று சொல்லி ஒரு இடத்தில் நடக்கும், ஒரு மலையில் நடக்கும் என்று சொல்லி அங்க வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறது அல்லவா? வெளிப்பாடு 19வது அதிகாரத்துல. அதை சரியா படிச்சுக்கிட்டு யூதர்கள் யாவரும் பார்ப்பீர்கள் புதிய ஏற்பாடையே தொட மாட்டாங்க. ஏசு கிறிஸ்துவ அவங்க நிராகரிச்சுட்டாங்க. ஏசு கிறிஸ்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தீவிரவாதி தான், அவர் ஒரு பொய்யன் தான், அவர் தெய்வம் கிடையாது, அவர் பிதாவின் குமாரன் என்று
பொய் சொல்றதுனால தான் நாங்கள் அவரை அரைஞ்சு கொன்னோம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறவங்க. ஆனா கூட அவங்க புதிய ஏற்பாடை வாசிக்கிறாங்க. ஏன் இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் நிறைவேறிட்டு வருதேன்னு. என்ன ஒரு மதியனம் பாத்தீங்களா? புத்தி கெட்டவர்கள் செய்யக்கூடிய காரியம். நிறைவேறிட்டு வருகிற புத்தகம் ஜோசிய புஸ்தகமா? ஒரு மந்திரவாதி எழுதினதா? மந்திரவாதிகள் எழுதின புத்தகத்தை எல்லாம் காட்டுங்கள் பார்க்கலாம். எத்தனை காரியங்கள் நிறைவேறிருக்கு? சற்று நிறைவேறி இருக்கும். ஏன்னா பிசாசும் சில மந்திரங்களை, சில அற்புதங்களை செய்வான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் அவன் எழுதுதலில் ஒரு வார்த்தை கூட மாறவில்லை. மத்தேயு 24:35 வாசிப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட அங்கே மறைந்து போவதில்லை, குறைந்து போவதில்லை. அது வானமும் பூமியும் அழிந்தாலும் சரி, வார்த்தை என்கிற அந்த வசனம், வார்த்தை என்கிற அந்த மன்னா ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று சொல்லி வேதாகமம் 2 கொரிந்தியர் 1:20 ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது இந்த வசனம் என்று சொல்லவில்லையா? இதையெல்லாம் கேட்டு கூட இந்த உலகமானது இந்த வேதாகமம் புனித விவிலியத்துக்குள், அந்த கட்டமைப்புக்குள் வருவதற்கு மறுப்பு தெரிவிப்பது ஏன்? அது மனிதனுடைய கடின இருதயம், அது இச்சைக்குரிய இருதயம், கொளுத்த இருதயம் என்று சொல்லி வேதாகமம் இதோ வணங்கா கழுத்துகள் இவர்கள் எல்லாம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதுல ஒன்றா இருக்கு நீங்க விரும்புகிறீர்களா? என்ன ஒரு அவல நிலைமை பார்ப்பீர்களா? இது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற அந்த தலைப்புல 6வது அதிகாரத்துக்குள் இருக்கிறோம். 6வது அதிகாரத்தில் தருவாயில இருக்கிறோம். முடித்து விடுவோம் கொஞ்ச நாள்கள்ல. அப்புறம் 7வது அதிகாரத்துக்குள் கடந்து போவோம். அடுத்தது என்னன்னு கேட்குறீங்க? அடுத்தது என்ன? 7வது அதிகாரம் தான். அப்புறம் அடுத்தது 8வது அதிகாரங்க. இது என்னங்க, மேத்தமெட்டிக்ஸ் தெரியாதா? 50 அதிகாரங்களையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் போக போகிறோம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஒருவேளை இதை முடிக்கிறதுக்கு எனக்கு 110 வயசு ஆனால் கூட நான் மறிக்கக்கூடாது, இதை முடிச்சிடணும். இன்னொன்று கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஒருவேளை 110 வயசுல இதை முடிச்சுட்டேன்னா மோசே பக்தன் எழுதின 5 புத்தகங்களையும் நான் தமிழில் பிரசங்கம் செய்து முடிக்க வேண்டும். அதற்கு 1000 வருஷம் ஆனாலும் என்னை உயிரோட வச்சிருங்கன்னு கேட்டிருக்கேன். நீங்களும் அப்படியே கேளுங்க. ஒரு நம்பிக்கை உண்டு, பாரம்பரியம் இப்படிதான் சொல்லுகிறது, ட்ரெடிஷ்னல் பிலீஃப். இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. யோவான் சீஷன் இறந்ததற்கு ஒரு சரித்திர கூறும் கிடையாது, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆய்வுகளும் வந்து அதை ப்ரூவ் பண்ணல. எல்லாத்தோட கல்லறைகளையும் தோண்டி எடுத்துட்டாங்க. தாவீதோட கல்லறை இருக்கு பாத்தீங்களா, அது மேலதான் வந்து இந்த மேல் வீட்டறை, அங்க பாத்தீங்கன்னா இந்த பாஸ்கா இதெல்லாம் நடந்தது இல்லையா, அதெல்லாமே மேல் வீட்டறை பாத்தீங்கன்னா அது கீழே வந்து தாவீது கல்லறை இருக்கு. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் முதல் தோன்றினார். அந்த மாதிரி எல்லா கல்லறைகளையும் இன்னைக்கு எல்லாம் தோண்டி எடுத்துட்டாங்க. ஆனா யோவான் சீசனோட கல்லறையை கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அவர் மரித்ததாக சரித்திர கூறே இல்லை. எவ்வளவு பேர் இருக்கீங்க? அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் நினைத்தால் யாரை வேணாலும் உயிரோட வைக்க முடியும், எவ்வளவு ஆண்டுகளுக்கு வேணாலும். சிலர் மரித்ததுக்கு வந்து அங்க காரியம் இல்லைன்னா உயிரோடு எடுக்கப்பட்டார்கள். ஏனோக்கு எடுக்கப்பட்டார், எளிய எடுக்கப்பட்டார். மோசே பக்தனை கர்த்தரே அடக்கம் செய்தார். எங்க மரித்தாரு, எப்படி மரித்தாரு, எங்க இருக்கு அவர் கல்ற யாருக்கும் தெரியாது. ஏன்னா மோசே பக்தன் அவ்வளோ பெரிய ஸ்டார், ஸ்பிரிச்சுவல் ஸ்டார், ஹீரோ. அவர் மரித்திருப்பாரானால் அந்த கல்றையை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருப்பானுங்க. இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்டி அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் வந்து நிராகரிச்சிட்டார். ஆனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக என்னுடைய ஆயுள் நாட்களை நீட்டி கொடுங்கன்னு கேட்பீங்கன்னா ஆண்டவர் அதை பூர்த்தி செய்வார். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். முதல் 5 அதிகாரங்களிலே ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை உண்டாக்கினார். இதையும் ஒவ்வொரு செஷன்லையும் சொல்லிட்டே வரோம்னு கேட்டா நிறைய பேர் இந்த செஷன்ஸ் எல்லாம் சரியா கேட்கறது இல்லை. அதனாலதான் ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு வரேன். இது எதற்காக சொல்றோன்னு கேட்டா, நீங்க உடனே இது 155வது அத்தியாயமா தெரியல, எத்தனை நம்பர்னு பாத்துக்கோங்க. 1வது அத்தியாயத்திலிருந்து நீங்க கோர்வா கேட்டுட்டு வரணுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வருஷக்கணக்கா உட்காந்து இந்த பிரசங்கங்களை பண்ணிட்டு வரோம். அப்ப நீங்க நேரம் 150 இதுக்குள்ள பூந்தீங்கன்னா அப்புறம் என்ன புரியும் உங்களுக்கு? இது ஏற்கனவே ரத்தன சுருக்கமா தான் சொல்லிக்கிட்டு வரோம். இந்த வேதாகமே சம்மரி புக். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? டீடைல்டு புக்கு கிடையாது. அந்த காலங்கள்ல அந்த சுருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல எழுதி வச்சிருக்காங்க. கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. ஏனென்றால் மையும் சுருட்களும் மிக 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 விலை உயர்ந்த காரியங்கள். அவ்வளவு பணம் எல்லாம் இல்லை யாருக்கிட்டையும். ஏதோ எல்லாம் நண்புடைகள்லாம் வாங்கி தான் அதெல்லாம் எழுதி முடிச்சாங்க. ஆனால் இது சம்மரி புக், இதெல்லாம் விளக்கணும். இதனாலதான் ஆள் கடந்த புதையல், இன்னும் எவன் தாகமா இருக்கிறவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், தேடுகிறவனை கண்டடைவான்லாம் ஏன் எழுதியிருக்கங்க? அதை வந்து கேள்வி கேட்கலாம். கேள்வினால் ஞானம் பிறக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா?
அதெல்லாம் ஏன் சொல்லியிருக்குன்னு கேட்டா, அள்ளும் பொங்கலும் தியானமா இருப்பான். தியானம் பண்ணினால்தான் உங்களுக்கு விஷயம் வெளியில வரும். அப்பதான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வெளிப்பாடு புத்தகம் அது. சரி, உங்களால தான் பண்ண முடியல, பரவாயில்ல, நாங்க சொல்றதையாவது கேளுங்க. உங்க சார்பா தானே நாங்களும் உட்காந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்கோம்லாம். வாங்க வாங்க வாங்க, முன்னேறி செல்லுவோம். 5 அதிகாரங்களில் ஆண்டவர் சிருஷ்டிப்பை படைத்தார். இந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் அவர் தலைவராக இருந்து தன்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்தினார். ஒரே ஒரு கட்டளை தந்தார், பழத்தை திங்க சாப்பிடாதப்பா அப்படின்னு. அந்த ஒரு கட்டளை கூட அவங்களால கீழ்ப்படிய முடியல. பிசாசுக்கு இரையாய் விட்டார்கள். பாவம் பிறந்தது. பாவத்தின் நிமித்தமாக மனிதர்கள் எல்லாம் துஷ்டர்களாய் மாறினார்கள். பாவத்தின் பின்விளைவு கொலைபாதகர்களாக காம விகாரத்தை நோக்கி போக ஆரம்பித்தார்கள். ராட்சதர்கள்லாம் பிறகுற அளவுக்கு, அங்க தூதர்களோடு கூட வேசித்தனம் செய்கிற அளவுக்கு இந்த உலகம் கெட்டு சீரழிந்தது. ஆண்டவர் பார்த்தார் 6வது அதிகாரத்துல, இந்த உலகத்தை நான் அழித்து விட்டு நான் யோசனை பண்ணி வேற ஏதாவது செஞ்சிடறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வரும் தருவாயில அங்கே பார்க்கிறார். நோவா என்கிற ஒரு நீதிமான் அவருடைய கண்களில் கிருபை பெறுகிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது 6வது அதிகாரத்தில். அவர் கண்களில் கிருபை பெற்ற மாத்திரத்திலே ஆண்டவர் தன்னுடைய சிந்தையை மாற்றிக்கொள்கிறார். தன்னுடைய கோபத்தை சற்று தணித்துக் கொள்கிறார், முழுமையாய் அல்ல. அவர் உடனடியாக இந்த நோவா பக்தனுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். இந்த நோவா பக்தனோடு கூட யாரெல்லாம் சேர்கிறோம் எல்லாரும் சேர்ந்துட்டோம், பரவாயில்ல, எல்லாம் ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறேன். எவ்வளோ கிருபை பார்த்தீங்களா? எவன் ஒருவன் மனம் திரும்பி வந்தாலும் வரட்டும். எவ்வளோ கிருபை பாருங்க. உங்களுக்கு வருமா அந்த மனசு? தப்பு பண்ணவன் சரி சாரி சொல்லிட்டே போ அப்படின்னு. அவன் சாரி சொல்லிட்டான், ஆனா கூட எனக்கு அவன் செய்ததெல்லாம் மறக்கவில்லை, நம்ம அப்படியே தலையில இருக்குன்னு எவ்வளோ ஆணவத்தோட நம்ம பேசுறோம். ஒவ்வொரு முறையும் எவ்வளோ அகந்தையோட நம்ம பேசுறோம். இத்தனைக்கும் அழிந்து போற மாம்சம் தான் நாம் யாவரும். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய இரக்க குணத்தை பாருங்கள். அந்த இடத்தில் பேழை என்கிற ஒரு காரியத்தை அங்க முதல் முறையாக ஆண்டவர் உச்சரிக்கிறார். பேழையின் மூலமாக ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அங்கே திட்டமாக தருகிறார். இப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அதில் ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்து நாம் பேசினோம். 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்தும் அங்கே நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்படிதான் ஒப்பிட்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நோவாவின் பேழை என்றால் 2ஆம் வருகை குறித்த காரியம், ரட்சிப்பின் காரியம். ரட்சகர் அங்கே நோவாவாய் வெளிப்படுகிறது. புதிய ஏற்பாடுல அந்த ரட்சகருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு முன்னோடி, அது ஒரு நிறைவேற்றப்பட்ட காரியமானது தான் புதிய ஏற்பாடு என்று சொல்லுவேன். அப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பார்ப்பீர்களானால் 18வது வசனத்துல தான் நாம் நின்றுட்டு இருக்கோம். பிரளயம் என்கிற காரியம் 17வது வசனத்துல முதல் முறையாக உச்சரிக்கிறதை பார்க்கலாம். மழை என்கிற காரியத்தை முதல் முறையாக ஆண்டவர் உச்சரிக்கிறதை பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப திருப்பு முனை. நான் பல முறை சொல்லிவிட்டேன். 6வது அதிகாரம் 14 22வது வசனம் இந்த உலகத்தையே புரட்டி போட்டது, உலகத்தையே திருப்பு போட்டது, திருப்பு முனை என்று சொல்லுவேன். இந்த 6வது அதிகாரம் 14 22 இல்லாமல் இருந்திருந்தால் இதற்கு பின்பே பைபிளே இருந்திருக்காது, அதோட முடிஞ்சிருக்கும் உலகம். கரெக்டுங்களா? பேழை ஒரு ஆர்க்கா எப்படி கட்டியிருக்கார் பார் அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த பேழைக்கு பின்பே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களையும் சத்தியங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த கடைசி காலம். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படக்கூடிய கடைசி தருணம், கடைசி வாய்ப்பு. யாரும் மறந்து விடாதிருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, சிறியோர்களே, மற்றும் அன்பு தாய்மார்களே, தந்தைமார்களே, தம்பி தங்கச்சிங்களே, வேற யாராவது மறந்துருந்தா நண்பர்களே எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறேன். எல்லாரும் வாங்க, பேழைக்குள்ள போலாம். இந்த பேழைக்கு பேர் என்ன தெரியுங்களா? 2ஆம் வருகை. அதுதான் இந்த புதிய பேழையோட பெயர். ஆனால் அதை பார்ப்பதற்கு நாம் பழைய பேழை குறித்து கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும், ஒரு தொடர்பு கிடைக்கும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இப்போ நாம் எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் உடன்படிக்கை. 18வது வசனத்தை வாசிப்போமா? 18வது வசனம், 6வது அதிகாரம் 18வது வசனம், ஆதியாகமம். But I will establish my covenant with you. நான் உன்னோட என் உடன்படிக்கையை நான் பண்ணிக்கொள்வேன். உடன்படிக்கை என்றால் அக்ரிமெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதாவது நானும் நீயும் சேர்ந்து ஒரு காரியத்தின் மேல் நாம் நாட்டம் செலுத்தி கவனம் செலுத்தி நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம். நானும் அதை செய்வேன், நீயும் அதை செய்வாய். நீ செய்யாத தவறி விட்டாயானால் அந்த அந்த ஒப்பந்தத்திலிருந்து, அந்த ஒரு உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்திலிருந்து நீ வெளியே வருகிறாய். அப்போ அந்த ஒப்பந்தமானது கேன்சல் செய்யப்படும், அதாவது அது நிராகரிக்கப்படும். கரெக்டுங்களா? அப்படிதான் சேல் டீட் அக்ரிமெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட், எல்லா அக்ரிமெண்ட்டும் அப்படிதான்.
இன்றைக்கு உலகத்துல நீங்க விற்பதற்கும் வாங்குவதற்கும் எல்லாமே ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்மேட்ல தான் போகுது இல்லைங்களா? கையெழுத்து போடுவீங்க, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். ஒரு கம்பெனியில சேருகிறப்போ இதெல்லாம் நான் தவறா செய்ய மாட்டேங்க அப்படின்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணி அங்கே எழுதி தரக்கூடிய ஒரு காரியமானது. அதுதான் உடன்படிக்கை. அதை குறித்து தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நோவாவை பார்த்து, யூ ஷால் கோ into the ark, you, your sons and your wife and your sons' wives with you. உன் குடும்பமே அந்த பேழைக்குள் கடந்து செல்லலாம், ஏனென்றால் நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் உன்னோடு கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், என் நாமத்தின் மேல் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், இதற்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது. ஆக நாம் இந்த உடன்படிக்கை, இந்த ஒப்பந்தத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். 5 ஒப்பந்தங்களை 4 பார்த்து விட்டோம், 5வது பார்த்து கொண்டு இருக்கிறோம். 5 ஒப்பந்தங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். எந்த வேத பாரகர்கள்கிட்ட பேசினாலும், பைபிள் காலேஜ், தியாலஜியன் இவர்களிடெல்லாம் பேசினீங்கன்னா இந்த 5 ஒப்பந்தங்களை, இந்த 5 உடன்படிக்கைகளை குறித்து அவர்கள் சொல்லவே சொல்லி தருவாங்க. சொல்லித்தரலான்னா இங்கிருந்து கத்துக்கோங்க, ரொம்ப எளிதா நாங்க சொல்லி தந்தோம் உங்களுக்கு. சென்ற 2 அத்தியாயங்கள் முடிந்து இது 3வது அத்தியாயம் 18வது வசனத்திலேயே தான் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது 5வது. முதல் நாள் என்ன? நோவாஹிக் கவனன்ட். அப்படி என்றால் நோவாவோடு கூட போட்ட உடன்படிக்கை, நோவாவின் உடன்படிக்கை, அதுதான் இந்த வசனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரஹாமிக் கவனன்ட். அப்ரஹாமோடு கூட தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டை விட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாய், உன்னை ஒரு பெரிய தேசமாக நான் உன்னை உருவாக்குவேன் சொன்ன மாத்திரத்தில் அவர் வெளியே வந்தார். ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. பெரிய ஜாதி ஆனாரா? பெரிய ஜாதி. ஈசாக்கு ஒரு தேசம், இஸ்மவேல் ஒரு தேசம். இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் பாப்புலேஷன் என்ன? கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தான். கரெக்டுங்களா? பெரிய தேசம் ஆக்கிட்டாரா இல்லையா? ஆண்டவராகிய தேவன் சொன்னதுதான். அதே போல 3வது பார்ப்பீர்களானால் மோசேயிக் கவனன்ட். மோசே பக்தன் மூலமாக போட்ட உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட. அதை குறித்து எல்லாம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் கூட உடன்படிக்கை என்கிற அந்த காரியத்தை 10 கட்டளையின் மூலமாக அங்கே அவர் அறிமுகம் செய்து வைக்கிறார். அதற்கு பின்பே பல கட்டளைகளும் பல நியாயப்பிரமாணங்களும் பிறக்கிறது. மொத்தமாக பார்ப்பீர்களானால் 613 நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் பழைய ஏற்பாடுல உள்ளன. இது அனைத்தும் பார்ப்பீர்களானால் அது நுழைவாய் யார் என்றால் மோசே பக்தனே. 4வதாக பார்ப்பீர்களானால் தாவீதிக் கவனன்ட். தாவீதோடு கூட தனக்கு பிரியமான தாசன் தாவீது. பிரியம் என்று சொல்லி 2 பேரை குறித்து தான் ரொம்ப அதிகமாக ஆண்டவர் பேசியிருப்பார். ஒன்று தானியல். தானியல் தாவீதுக்கு பின்பே வந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஒரு ஞானவான், பக்திமான். ஆஹா, அவரை பத்தி பேசினா அப்படியே தேனொழுக பேசலாம். அவ்வளோ பெரிய ஒரு ஜாமவான். அவரை போல ஒரு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். தாவீதிக் கவனன்ட், பிரியமுள்ள தாவீதே அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து, தாவீதோட வம்சாவளியில வந்தவர் தான் மெஸ்ஸையா, இயேசு பிறக்கிறார். 5வது பார்ப்பீர்களானால் புதிய ஏற்பாடு. இந்த 4 உடன்படிக்கைகளும் இந்த புதிய ஏற்பாடின் உடன்படிக்கைகளை, புதிய உடன்படிக்கையை குறித்தே அந்த கோணத்திலேயே தான் பேசிட்டு வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்ரஹாம் வம்சாவளியில ஈசாக்கு பிறந்தால்தான் இயேசு பிறக்க முடியும். மோசே பக்தன் மூலமாக முன்னோடியாக இந்த நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுத்தால்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையில வரக்கூடிய கிருபை அங்கே உதிப்பதற்கு அங்கே சாத்தியம் உண்டாகும், அது சாத்தியக்கூறு உண்டாகும். அதே போலதான் தாவீதின் மூலமாக தான் தாவீதின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாம் வம்சாவளியில வந்தது, ஈசாக் வம்சாவளியில் வந்தது, தாவீதின் மூலமாக யூதா குலத்தில் பிறப்பார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் நம் தாவீதின் மூலமாக அங்கே உருவாகிறதை பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்கலாம். எதை நோக்கி போகிறது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால், புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையின் மூலமாக பிறக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவாய் பிறக்கிறாரே, அவர் மூலமாக பிறக்கக்கூடிய கிருபை, அவருடைய இரத்த உடன்படிக்கையில பிறக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு, அந்த பரலோகத்தின் நிச்சயம், இவைகள் எல்லாம் நற்செய்திகளாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த 5வது உடன்படிக்கையில. ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏதாவது குழப்பம் இருக்காதுங்க. ரொம்ப தெளிவான சிம்பிளான ஒரு காரியம். ஆனா இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா, நான் புதிய ஏற்பாடு, நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு சற்று கூட மாறாதபடி பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு அநேகம். நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்களா என்று சொல்லி சற்று உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் யாவரும் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. நாம்
புதிய உடன்படிக்கை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். சென்ற அத்தியாயத்துல புதிய உடன்படிக்கையோடைய அந்த மகத்துவத்தை, அவைகளை இழந்து போனீர்கள் என்றால் எதையெல்லாம் நீங்க இழக்க நேரிடும் என்று சொல்லி நாம் ஆரம்பத்துல எபிரேயர் 8வது அதிகாரத்திலிருந்து நாம் சில வசனங்களை 7வது வசனத்திலிருந்து 14, 13 வரைக்கும் பார்த்தோம். இப்போ நியூ கவர்னன்ட் அதோட இன்ட்ரடக்ஷன். அதற்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சில காரியங்கள் எல்லாம் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க புதிய ஏற்பாடு என்றால் புதிதாக பிறந்தது, அதற்கும் பழைய ஏற்பாடுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு. கரெக்டுங்களா? அதனால் தான் பார்ப்பீர்களானால் புதிய ஏற்பாடானது பழைய ஏற்பாடின் மூலமாக தான் பிறந்தது. பழைய ஏற்பாடு முழுவதும் புதிய ஏற்பாடை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கை, குறிப்பாக அந்த புதிய உடன்படிக்கையின் நாயகன் யாராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். எல்லாமே அதை நோக்கி தான் போய்கொண்டே இருக்கும் பாருங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த பேழை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயேசுவின் 2ஆம் வருகையை சரியா புரிந்து கொள்ள முடியும். இயேசுவின் 2ஆம் வருகையின் காலத்துல நீங்க இருக்கிறீங்க, இன்னும் உயிரோடு தானே இருக்கிறீங்க. சுவாசம் உள்ள யாவரும் இந்த வேதாகமத்தை கேட்டுக்கொள்வீராக என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. தேவனை துதிப்பீர்களாக என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 13 17 வசனத்தை ரத்தின சுருக்கமாக பார்த்து இன்னைக்கு ஒன்றொன்றாக பேசிக்கொண்டு வருவோம். புதிய ஏற்பாடை குறித்து, புதிய உடன்படிக்கை குறித்து. 13வது வசனம், I set my rainbow in the cloud and it shall be சாரி நான் தப்பான வசனத்தை எடுத்துட்டேன், மன்னிக்கவும். எரேமியா 31வது அதிகாரம் 31 34 வரைக்கும் இன்றைக்கு வாசிப்போம். சாரி, என்னோட நோட்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஹியூமன் எரர்ஸ் ஆர் இன்னெவிட்டபிள் என்று சொல்வார்கள். அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு இயல்பே. அப்படியா? இல்லைன்னா இன்னொரு பதம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் தவறு செய்யாம இருக்கவே முடியாதுப்பா, மனுஷன் தவறு செஞ்சா ஐயோ எப்படி தவறு செஞ்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அருமையான ஒரு காரியம் இங்க எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 40 வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலை. இதை ஃபுல்லா இன்னைக்கு வாசிச்சு முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா மற்றது பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. Behold, the days are coming, says the Lord, when I make a new covenant with the house of Israel and with the house of Judah. யூதா குலத்தோடு கூட இஸ்ரவேல் குலத்தோடு கூட ஒரு நாட்கள் வருகிறது, அவர்களோடு கூட நான் புதிய ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொள்ளுவேன். அப்ப இந்த உடன்படிக்கைலாம் என்ன பாச்சு அப்படின்னு கேட்டா, அந்த உடன்படிக்கை மூலமாக தான் இந்த புதிய உடன்படிக்கை, அந்த இணைப்பாளர் திட்டம் நிறைவேறுகிறது. இந்த பழைய உடன்படிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனிடமிருந்து உங்களை சற்று பிரித்தே தான் வைத்திருக்கிறேன். ஏன்னா தேவன் பரிசுத்தர், இப்பவும் அப்படிதான். தேவன் மகா பரிசுத்தர், ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அவருடைய சன்னிதானத்துக்குள் எவனும் நுழைவதற்கு பர்மிஷனே கிடையாது. பிரதான ஆசாரியார், சீஃப் ஹை பிரீஸ்ட், வருடத்தில் ஒரு முறை மட்டுமே உள்பிரகாரத்திற்கு செல்வதற்கு அவருக்கு அனுமதி உண்டு. அதுல ஏதாவது பழுது இருந்ததுன்னா, அவர்கிட்ட ஏதாவது பிழை இருந்ததுன்னா அங்கேயே அடிச்சு கொண்டுரும் தேவனுடைய பிரசனம். அப்போ அவர் டெட் பாடியா தான் வெளியில இழுத்துட்டு வருவாங்க. இடுப்புல கயிறு கட்டியாக்கும் உள்ள அனுப்புவாங்க அவரை. அப்படிப்பட்ட ஒரு மகா பிரசனம், கொடிய பிரசனம். ஏன்னா கேட்டா அவர் தேவ பிரசனம் என்றால் அது பயங்கரமான ஒரு பிரசனங்க. அது அவர் பிரசனம் இறங்கி வந்தோன்னே அங்க மலை எல்லாம் பாத்தீங்கன்னா தீப்பொறி மாதிரி ஆயிடுச்சான். அவர் பேச ஆரம்பிச்சோன்னே அங்க ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கி, மோசே எங்களுக்கு இந்த வேண்டாப்பா, இந்த வம்பே வேண்டாம், நீயே மேல போய் பேசி எங்களுக்கு விஷயத்த கொண்டு வந்தா போதுன்ட்டாங்க. ஒரு கட்டத்துல மோசே பக்தன்கிட்ட எல்லாரும் சண்டை போட்டாங்க. அது என்ன, கடவுள் என்ன உனக்கு மட்டும்தான் சொந்தமா அப்படின்னா? அப்ப ஆண்டவர் சொன்னாரா, மோசே எல்லாத்தையும் மலைக்கிட்ட வர சொல்ல, நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு இறங்கி வந்து தன்னுடைய சுய ரூபத்தை காட்டினார் பாருங்க. அனைவரும் பயந்து நடுங்கி விட்டார்கள். இன்னும் சில சரித்திர ஆய்வுகள் என்ன சொல்லுது என்றால், அங்கே சில பிரெக்னென்ட் லேடிஸுக்கு குழந்தைய பிறந்துருச்சான் அந்த ஷாக்ல. அதே போல அங்கே பாப்பீங்களானால், நம்ம தாவீது நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஊசா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் தெரியாம அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டுருவார். தொட்டோன்னா அப்படி ஷாக் அடிச்ச மாதிரி அடிச்சு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவார், செத்துருவார். அப்படிப்பட்ட கொடிய பிரசனம். அந்த பிரசனத்துக்குள் நுழைவதற்கு எதுதான் உங்களுக்கு திறவுகோலாய் வாசலாய் இருக்கிறது என்றால், இந்த புதிய ஏற்பாடு, இந்த புதிய உடன்படிக்கை. யார் மூலமாக இந்த புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படும்? அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து, அவரே நாயகன்.
not according to the covenant that I made with their fathers in the day that I took them by the hand to bring them out of the land of Egypt. My covenant which they broke, though I was a husband to them, says the Lord. நான் அவர்களுடைய கணவன் போல, அவர்கள் என்னுடைய மனவாட்டிகளைப் போல இருந்தார்கள். 32வது வசனம், எரேமியா 31:32 தான் நான் வாசித்தேன். அந்த உடன்படிக்கை போல் அல்ல. எந்த உடன்படிக்கை? நான் அவர்களுடைய கணவன், அவர்கள் என்னுடைய மனவாட்டிகளைப் போல நான் அப்படியாக பார்த்து கொண்டேன். ஒரு பொறுப்புள்ள ஒரு கணவனைப் போல நான் அவர்களை நேசித்தேன், நான் அவர்களை காதலித்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்னை நிராகரித்தார்கள். அவர்கள் அந்த நிர்பந்தத்தை உடைத்து விட்டார்கள். நிர்பந்தங்கிறத விட அந்த ஒப்பந்தத்தை உடைத்து விட்டார்கள். அந்த உடன்படிக்கை உடைத்து விட்டார்கள். அவர்கள் உடைத்தது ஒப்பந்தத்தை மட்டுமல்ல, உடன்படிக்கை மட்டுமல்ல, அவர்கள் உடைத்தது என் மனதையும் தான் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்தோம் அதை தான் கேட்பார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கு விரோதமா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கோம். மனசாட்சிக்கு விரோதமா நீங்க செயல்படுறப்ப யார் மனசை உடைக்கிறீங்க தெரியுமா? உங்க மனசு இல்லை. உங்க மனசை உடைக்கிறீங்க, ஆனா நீங்க அதை அங்கீகாரம் செய்வதில்லை. அது சரிதான், நான் அப்படிதான் இருப்பேன். ஆனா மனசுல பாருங்க, ஒரு சமாதானமே இருக்காது. மனசாட்சிக்கு எதிராக போய் செயல்படுறவங்க அத்தனை பேர் கேட்டுக்கோங்க, நீங்க உடைக்கிறது உங்க மனசாட்சி மட்டும் அல்ல, உங்க மனதை மட்டும் அல்ல, தேவனுடைய மனதையும் தான். அதோட பின்விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா கொடியதா இருக்கும் தெரியுமா? அதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இஸ்ரவேல் ஜனங்க. 60 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் கிராஸ் பண்ணாங்க. அதுல ஒருத்தங்க கூட உயிரோடு இல்லை, எல்லாம் செத்து போயிட்டான் வழியிலே. அவங்க பெண்டாட்டி பிள்ளைங்க வளர்ந்தவனுங்கெல்லாம் இருப்பானுங்க, எல்லாம் பிறந்த குழந்தைங்க மட்டும்தான் உள்ள போறாங்க. 40 வருஷத்துல வளர்ந்து அவங்களுக்கு 40 வயசு, 30 வயசு, 20 வயசு, 10 வயசு, அவனுங்க சின்ன பசங்கள்லாம் உள்ள போயிட்டானுங்க. அதுதான் கொடிய விளைவு. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மட்டும் உங்களை பிரித்து விடாது, உங்களுக்கு ஆண்டவர் முன்குறித்த அனைத்து ஆசீர்வாதங்களும் பறிக்கப்படும். ஜாக்கிரதையாக இருங்கள். 33வது வசனம், but this is the covenant that I will make with the house of Israel. இந்த உடன்படிக்கையை நான் இஸ்ரவேலோடு கூட நான் செய்து கொள்வேன். எந்த உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. After those days, says the Lord, I will put my law in their minds and write it on their hearts, and I will be their God and they will be my people. என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்களுடைய புத்தியிலும் அவருடைய இருதயத்திலும் நான் எழுதுவேன். அவர்கள் என்னுடைய மக்கள், நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன் என்கிறார் தேவனாகிய கர்த்தர். 34வது வசனம், no more shall every man teach his neighbor and every man his brother, saying, know the Lord, for they shall know me from the least of them to the greatest of them, says the Lord. For I will forgive their iniquity and their sin I will remember no more. இதெல்லாம் தான் நம்ம எபிரேயர் 8வது அதிகாரத்துல சென்ற அத்தியாயத்திலே பார்த்து விட்டோம். அதனாலதான் அது கொஞ்சம் வேகமா செல்லுகிறேன். மித்த காரியங்களை நாம் பார்க்கவில்லை, அதில் தான் நாட்டம் செலுத்த வேண்டும். 35வது வசனத்திலிருந்து புதிது. இதெல்லாம் அங்க குறிப்பிடல. அங்க பவுலோட ஒரு நல்ல இது என்ன, பவுல் மத்தியு இவங்க 2 பேரோட புத்தகங்களையும் நீங்க வாசிக்கிறப்போ பழைய ஏற்பாட கரைச்சு குடிச்சவங்க. இவங்க பயங்கரமான ஆளுங்க, ரொம்ப அழகா கோட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்போ எனக்கு அது படிக்கிறப்போ ஒரு காதலே வந்துடும். மத்திய மேலேயும் ஒரு நம்ம பவுல போஸ்டலர் மேலேயும். முதல்ல போனோன்னா அவங்கள வாரி கட்டி அணைச்சு, உங்களை மாதிரி ஒரு பரிசுத்தவான்கள் இருந்ததுனால தான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லாமேன்னு. முதல்ல அவங்க 2 பேர்த்த தான் தேடுவேன். இயேசு கிறிஸ்துவை தான் முதல்ல தேடுவேன், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான். அதுக்கு முதல்ல நான் பரலோகத்துக்கு போகணும், நீங்களும் பரலோகத்துக்கு வரணும், அது முக்கியம். அப்புறம் யாரை தேடலாம், யாரை கட்டி பிடிக்கலான்லாம், முத்தம் கொடுக்கலான்லாம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். 35வது வசனத்துக்குள் போவோம். Thus says the Lord, who gives the sun for a light by day and the ordinances of the moon and the stars for a light by night. இரவுல நட்சத்திரமும் பகலில் சூரிய ஒளியும் மற்றும் இவைகளெல்லாம் இரவுல ஆளுமை செய்யக்கூடிய சந்திரனையும் கொடுத்தவர். Who disturbs the sea and its waves roar, the Lord of hosts is his name. இவைகள் எல்லாம் ஆளுமை செய்கிற தேவனுடைய பெயர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். If those ordinances depart from before me, says the Lord, then the seed of Israel shall also cease from being a nation before me forever. எப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த உடன்படிக்கையோட மகத்துவத்தை, இந்த உடன்படிக்கையோட முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகாக எடுத்துக்கொண்டு வருகிறார் பாருங்க பரிசுத்த ஆவியானவர். அதுதான் இந்த படைப்புகள் எல்லாம் ஒருவேளை விலகி போகுமானால், அப்பொழுது நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் பண்ணின இந்த உடன்படிக்கையும் விலகி போகும். இஸ்ரவேலோடு கூட நான் பண்ணுகிற இந்த உடன்படிக்கையும்
விலகி போகும் என்று சொல்லி எப்படி சேலஞ்ச் பண்றாரு பாருங்க. ஆண்டவருக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுவாபம், என்ன பல சுவாபங்கள் இருக்கிறதால மகத்துவமான சுவாபம் என்னவென்றால் பெரிய தைரியசாலி. அவர் பயப்பட்டதாக சரித்திரமே இல்லை. அவரை கண்டு பயந்து நடுங்கினவன் தான் இந்த பிசாசு. பிசாசுகள் எல்லாம் பயந்து நடுங்கி ஓடி வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பே எங்களை துன்புறுத்த வந்து விட்டீரோ என்று சொல்லி கதறினதான். எல்லா நாமங்களை கேட்டாலும், எந்த நாமத்தை கேட்டாலும் பிசாசு பயப்படாது. ஆனால் இந்த நாமத்தை கேட்டா பிசாசு பயந்து நடுங்கொன்னு எபிரேயர்ல எழுதியிருக்குங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்கிறார். 37வது வசனம், Thus says the Lord, if heaven above can be measured and the foundations of the earth searched out beneath. வானத்திலிருந்து பூமி வரைக்கும் எவனாவது ஒருத்தர் மெஷர் பண்ணியிருக்கிறான், இது வரைக்கும் குத்து மதிப்பாக தான் சொல்லியிருக்காங்க. வானம்னா நீங்கள் கண்ணில் இப்படி பார்க்கறது இல்லைங்க. இங்கிருந்து அதாவது ஏர்த்திலிருந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து ஜூபிட்டருக்கு ஒரு அளவு இருக்கும், ஜூபிட்டர்லேருந்து சந்திரனுக்கு ஒரு அளவு இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சந்திரன், சூரியன், இந்த ஜூபிட்டர், மார்ஸ் என்று சொல்லி சில கிரகங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள், இவ்வளவுதான் என்று. கிடையவே கிடையாதுங்க. இவங்க கண்டுபிடித்தது சிலது தான், கையை விட்டு விரல் விட்டு என்னெல்லாம் கண்டுபிடிக்காதது மில்லியன் கணக்கான கிரகங்கள் சுத்தி கொண்டிருக்கிறது. அதனால மொத்தமா ஒரு பேரை வச்சுட்டான், அது பேர் தான் மில்கி வே கேலக்சின்ட்டான். மனுஷன் எவ்வளவு விவரமானவன் பார்த்தீங்களா? அவ்வளவு முட்டாள்தனம் இருக்கு மண்டையில. என்ன பண்றது? அவரோட ஞானத்துக்கு முன்பே மனிதன் ஏமாத்துறங்க. நான் பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாறத்தட்டிட்டு இத்தனோண்டு ஒரு படைப்புக்கு போய் இவ்வளோ பெரிய உலகத்தை படிச்ச ஆண்டவருக்கு நான் ஈக்குவலானவன், ஆண்டவர் ஒருத்தர் கிடையவே கிடையாதுங்கிற. அவர் வச்சிருக்கிற படைப்பை வச்சுதான் நீயே கண்டுபிடிச்ச. இந்த படைப்புகள் இல்லாம நீ எப்படியா கண்டுபிடிப்ப? அவர் கொடுத்த மண்ணு, அவர் கொடுத்த காத்து, அவர் கொடுத்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொடி செடியெல்லாம் வச்சு இவன் கண்டுபிடிச்சிட்டு என்னுடைய கண்டுபிடிப்பை பார்த்தீர்களா? இதை கண்டுபிடிச்ச ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாதவன் தான் எந்த உடன்படிக்கையிலையும் இருக்க மாட்டான், எந்த ஒப்பந்தத்திலையும் இருக்க மாட்டான். அவன் அப்படியே மாடு மாதிரி எந்திரிப்பான், சுத்துவான், என்ன வேணா பண்ணுவான், செத்து போன நரகத்துல போய் வந்து போவான். நீங்க அப்படியா? கிடையாது. அது ஆண்டவருடைய விருப்பமும் கிடையாது. அனைவரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் சொன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டா, உங்க ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு, சுதந்திரம் கொடுத்திருக்காருங்கிறீங்க. ஆனா என்ன சுதந்திரம்? கட்டமைப்புன்னு சொல்லி, விவிலியம்னு சொல்லி, வேதாகமம்னு சொல்லி, பழைய ஏற்பாடுன்னு சொல்லி, புதிய ஏற்பாடுன்னு சொல்லி, நியாயப்பிரமாணம்னு சொல்லி, கட்டளைகள்னு சொல்லி எங்களை கட்டுப்படுத்தி எங்களை சிறைச்சாலையில சிறை கைதிகளை போல வச்சிருக்கிறீங்களேன்னு பிரசங்கம் பண்ணக்கூடியவன் பேர் பிசாஸ். இதை கேட்டுட்டு போறவன் பேர் தான் மனுஷன், முட்டாள் மனுஷன். இந்த சுதந்திரம் ஆனது பறிக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்துல. பறிக்கப்பட்ட மாத்திரத்தில் பாவம் வந்தது. பாவமானது உங்களை தாக்கி கூடாது, பாவத்திற்கு நீங்க இரையாகி விடக்கூடாது என்று சொல்லிதான் இந்த கட்டளைகளை கொடுக்கிறாரே தவிர உங்க சுதந்திரத்தை அந்த பாவம் பறித்து கொண்டு போய்விடக்கூடாது என்று சொல்லிதான் இந்த கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. இதை கூட புரிஞ்சுக்க முடியாது, 5 வயசு குழந்தை கூட தெரியாது. ஆனா நம்மால் அதனாலதான் சயின்டிஸ்டா யோசிச்சிங்க ஒன்றும் விளங்காது. நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன், நான் இப்போ ரொம்ப சீனியர், நிறைய பேர் நான் கைட் பண்ணி கொண்டு போவேன். நான் அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட நான் ஸ்கூலெல்லாம் நடத்தல, நான் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேரை மென்டர் பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? திங்க் ஆர்டினரி, யூ வில் பி டிஸ்கவரிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். ரொம்ப சாதாரணமா யோசிங்க, அசாதாரணமான காரியங்களை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. அசாதாரணமா யோசிக்கிறதுனாலதான் சாதாரண காரியம் கூட ஒன்றனாலையும் செய்ய முடிய மாட்டேங்குது இன்னைக்கு. அது ஏன் வருது தெரியுங்களா? அகந்தை என்று சொல்வார்கள், செல்ஃப் எஸ்டீம். எனக்கெல்லாம் தெரியுமாக்கும். அவன் பாருங்க எந்த உடன்படிக்கையில் அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அதைத்தான் இங்க பேசிட்டு இருக்காரு. ஹலோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நம்மளை பத்தி தான் இங்க எழுதியிருக்கேன். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாத்தீங்களா இப்படி அப்படிங்க. அது நம்மளுக்கு தான், அது நம்மளுக்கும் பொருந்தும். நம்ம மனுஷங்க தான். சும்மா அவங்களே அவங்க ஒரு மாடல், அவ்வளவுதான். அந்த மாடல்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தா நீங்களும் அப்படிதான். நான்லாம் அதை விட பயங்கரமா பண்ணியிருப்பேன். யாரை பத்தியும் குற்றம் கூறுவதற்கு எனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. நானும் விழுந்து போன மனிதன் தான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நின்றேன், எழுப்பப்பட்டவன், புதிய சிருஷ்டியாய் மாறினேன். எல்லா துதிகனமும் இயேசுவின் நாமத்திற்கு. மேல போலாமா? Behold, the days are coming. 37வது வசனம், says the Lord, that the city shall be built for the Lord from the tower of Hanel to the corner gate.
The surveyor's line shall again extend straight forward over the hill Gareb, then it shall turn towards Goath, and the whole valley of the dead bodies of the ashes and the fields, and as far as the brook Kidron to the corner. இதெல்லாம் நீ விட்டுறலாம், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படி விலகி போகுது, புதிய ஏற்பாடுக்கு விலகி போகுது. நம் சில வசனங்களை பார்த்து நாம் முடித்து விடலாம். புதிய ஏற்பாடை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம், புதிய உடன்படிக்கை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். லூக்கா 22வது அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இதை நினைவூட்டுகிறார். லூக்கா 22வது அதிகாரம் 20வது வசனம். இன்னைக்கு இதை முடிச்சிடலாங்க, அப்பதான் நம்ம முன்னேறி போக முடியும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? எதையெல்லாம் இழந்து போவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரிகிறதா? புதிய ஏற்பாடுக்குள்ளே நீங்கள் நுழைவில்லை என்றால் 20வது அதிகாரம் 22வது வசனம், 22வது அதிகாரம் 20வது வசனம் அப்படியே மாற்றி எடுத்துட்டு இருக்கேன். என்ன கேட்டால் எனக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, நானே தான் எல்லாம் பண்ணணும். லூக்கா 22வது அதிகாரம் 20வது வசனம். Likewise he also took the cup after supper, saying, This cup is the new covenant in my blood which is shed for you. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்யூனியன் சண்டே அன்னைக்கு கேட்பாங்க. எல்லா திருச்சபைகளும், கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து, சிஎஸ்ஐலேருந்து, மார்த்தோமாலேருந்து எல்லாரும் பெந்தகாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் இதோட அர்த்தத்தை எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது தான் இப்போ பெரிய கேள்விக்குறி. இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறவங்களோட வாழ்க்கை ஏன் மாறாமையா இருக்கு? ஏன்னா அவங்க அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளலை, அதுதான் பிரச்சனையே. ஹலோ, அவருடைய ரத்தம் அன்றி புதிய ஏற்பாடும் கிடையாது, புதிய உடன்படிக்கையும் கிடையாது. இதற்கு ஈடான ஒரு வசனத்தை நான் எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனத்துல நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதை பார்த்து விட்டு இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாம். 29வது வசனத்துக்கு நேராக எடுத்துட்டீங்களா? என்ன? Of how much more worse punishment do you suppose will he be thought worthy who has trampled the Son of God underfoot, counted the blood of covenant by which he was sanctified a common thing, and insulted the Spirit of grace. என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஒரு சாதாரண பொருளை போல இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த டேப்பு திறந்தா தண்ணி வருது பாருங்க, அந்த மாதிரி இன்னைக்கு, அதாவது குறிப்பாக பெந்தகாஸ்து சகோதர சகோதரிகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஏசு ரத்தனை கழுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்ல வர தண்ணியா, அதே பாவத்தை திருப்பி பண்ண வேண்டியது, திருப்பி போய் கையை கழுவிக்க வேண்டியது, காலை கழுவிக்க வேண்டியது. ஏன்னா முழுவதும் உச்சந்தலிருந்து உள்ளகால் முடியும் அடியனை கழுவும்பா, நாளை காலை எந்திரிச்சு அதே கெட்ட வார்த்தை பேசுவான். அப்ப என்ன நீ பண்ற? அப்படி பண்றப்போ என்ன பண்ற தெரியுமா? நல்ல வசனத்தை வாசிங்க. Who has trampled the Son of God underfoot. இயேசு கிறிஸ்துவ அப்படியே தரையில படுக்க வச்சு நீங்க ஏறி உங்க காலில் செருப்பு காலில் போட்டு, செருப்பு கால்னா செருப்பு எல்லா தெருவுல எல்லாம் எல்லா தூசு மண் அது இது அழுக்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும் பாருங்க, அந்த செருப்பு காலில் போட்டு இயேசு கிறிஸ்துவ மிதிக்கிறதாக ஒரு காட்சியை நீங்க பண்ணி பாருங்க. அப்பப்பா இதெல்லாம் என்னால கேட்கவே முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அதைத்தான் நீங்க பண்றீங்கன்னு வேதாகமம் சொல்லுது, நான் சொல்லவில்லை. ஏன்? ரத்த உடன்படிக்கைக்குள்ளேயே நீங்க வரல, புதிய உடன்படிக்கைக்குள்ளேயே வரல, புதிய ஏற்பாடுக்குள்ளேயே நீங்க வரல. இது பத்தாதுன்னு நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாக வந்த கிருபை என்கிற அந்த காரியம் நிராகரித்து போடுகிறீர்கள். அதனாலதான் வேதாகமம் ரோமர் 8:26 சொல்லுகிறது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட அவர் துக்கமுகம் அடைந்து அவர் நமக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறாராம், அழுகுரலோடு ஜெபிக்கிறாராம். எபேசியர் 4:31 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி. அது கட்டளை. எப்பொழுது இதெல்லாம் செய்ய முடியும் என்றால், எபிரேயர் 10:29 அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் மட்டுமே புதிய ஏற்பாடு என்கிற அந்த கட்டமைப்பு என்னவென்று சொல்லி, இரத்த உடன்படிக்கை என்கிற அந்த கட்டமைப்பு என்னவென்று சொல்லி தெரிந்து கொள்ளாவது விட்டால் நீங்கள் எப்பொழுதும் பார்ப்பீர்களானால் இந்த கொடிய பாவத்துக்குள்ளே தான் இருப்பீங்கள். ஆனால் அறியாததை போல நீங்க அங்கே எங்கேயும் சுத்தி கொண்டிருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்த்து நிறைவேற்றி விடலாம். 25வது வசனம். In the same manner he also took the cup after the supper, saying, This is the cup, the new covenant in my blood. This do so often as you drink it in remembrance of me. எல்லாரும் இது தெரிஞ்ச வசனங்க. இது புதிய ஏற்பாடின் உடன்படிக்கை அப்படி என்று சொல்லி, இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லி, இந்த ரத்தத்தை உண்ணுகிற போது நீங்கள் யாவரும் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை எல்லாம் அறிந்திருக்கிறவர்களா இருக்கிறீர்கள். நான் ரத்தின சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்குகளே,
ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை எதற்காக சிந்தினார் என்றால், அந்த இரத்த உடன்படிக்கைக்குள் வந்தால்தான். இப்பொழுதும் பாருங்க, பிற மதத்தார்கள்லாம் கெடா வெட்டுவாங்க, அங்க ஏதோ ஒரு ரத்தம் சிந்துதல் இருக்கும். ஆனா சில ஜாதியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, சில மதத்துல இருக்கவங்க பாத்தீங்களா, கெடா வெட்ட மாட்டாங்க. ஆனா இந்த சிவப்பு கலர்ல ஒரு குங்குமம் மாதிரி வரும் பாத்தீங்களா, அதை எடுத்து பூசிக்குவாங்க. அப்போ அவங்க என்னத்தை அங்க நினைவு கூறுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமலே அந்த காரியத்தெல்லாம் அவங்க பாரம்பரியமாய் சடங்காச்சாரமா செஞ்சு கொண்டே வராங்க. பெண்கள் எல்லாம் குங்குமத்தை எடுத்து தலையில வச்சுக்குவாங்க. அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவட்டும், நான் புதிய மனுஷனாய் புதிய சிருஷ்டியாய் மாறுவதற்கு அங்கே ரத்தம் சிந்துதல் தேவைப்படுகிறது. அதுதான் 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது, என்னையும் உங்களையும் அவருடைய ரத்தத்தை விலை கொடுத்து என்னை உங்களை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். He purchased this for a price. அப்போ எவன் ஒருவன் இதை புரிந்து கொள்ளாதபடி தன் வாழ்க்கையை அப்படியே அசட்டையை வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அவன் கொடிய பாவத்துக்குள் ஒவ்வொரு நாளிலும் கடந்து செல்லுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒவ்வொரு நாளிலும் அவன் நிராகரிக்கிறான். வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவன் ஒவ்வொரு நாளிலும் துஷ்பிரயோகம் பண்ணுகிறான். கிருபை என்கிற அந்த சிங்காசனத்தின் அண்டையில வர மறுக்கிறான். இவன் யாருக்கு சொந்தக்காரனாய் மாறி விடுகிறான்? பிசாசுடைய சொந்தக்காரனாய் மாறுகிறான். பிசாசின் அடிமையாய் மாறுகிறான். பிசாசு இவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். இதையெல்லாம் பேசினால் மதத்தை குறித்து பேசுகிறார்கள். இவர்கள் மதவாதிகள், மதம் மாற்றம் செய்ய வந்திருக்கிறார்கள். உங்களெல்லாம் மதம் மாற்றி எங்களுக்கு என்ன ₹1,00,000 கொடுக்க போறாங்க? எங்களுக்கு என்னங்க? அதனாலதான் நாங்க யாரையும் நிர்பந்திக்கிறது இல்லை. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இயேசுவை நிராகரித்துட்டு அந்த ரத்த உடன்படிக்கைக்குள்ள வர நான் மறுக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. அதோட பின்விளைவை இன்றைக்கு தெரியாது. பிரியமான ஜனங்களே, பிரியமான என்னுடைய கிறிஸ்துவின் சீடர்களே, அதோடைய பின்விளைவுகள் எப்பொழுது தெரியும் தெரியுங்களா? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இதெல்லாம் சொன்னா எங்களை எல்லாம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிதான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதின நிருபங்கள்ல இருந்து தான் பல காரியங்களை எடுத்து கார்பரேட் நிறுவனங்கள்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதோட பிரின்சிபல்ஸ், லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ், குவாலிட்டிஸ் இதெல்லாம் எடுத்து இன்றைக்கு அந்த மெட்டீரியல் தான் பிறந்துட்டு இருக்கு. அது எங்க இருந்து வந்து நல்லா நூல் பிடிச்சு பாருங்க, வேதாகமத்தில இருந்து தான் வந்திருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, ப்ளூ கிராஸ் அமைப்பு மிருகத்தை எல்லாம் காப்பாற்றணும் எங்கிருந்து வந்தது? வேதாகமத்திலிருந்து வந்த நீதிமொழிகள் எழுதியிருக்கு. ரெட் கிராஸ் எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் போய் ஜனங்களுக்கு நன்மை செய்தார், அப்படி நாங்க நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்புச்சுங்க அப்போஸ்தலர் 10:38. இந்த மாதிரி நீங்க வேதாகமத்துல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்க எடுத்து பாருங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு உலகமானது இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால உங்கள் யாவரையும் இந்த புதிய ஏற்பாட்டுக்குள் வாருங்கள் வாருங்கள், வருக வருக என்று சொல்லி வரவேற்று இந்த அத்தியாயத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான சகோதர சகோதரிகள், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த விதமான ஜெண்டரா இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டவரே. நீர் இவர்கள் யாவருக்கும் மரித்த தெய்வம் என்று சொல்லி இவர்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் in a personalized way reveal yourself to them, Lord, and I pray. இயேசுவின் நாமத்தில் நான் இவர்கள் யாவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. செய்யாதவங்கெல்லாம் செய்யுங்க, செஞ்சவங்கெல்லாம் பாருங்க, மறந்துடாதீங்க. அதற்கு மேலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு முக்கியமான கடமை உங்கள் மேல இருக்கிறது. இந்த வீடியோஸ் எல்லாம், சேனல் டீடைல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எப்படி ஷேர் பண்ணணும்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டான்னு ஏகப்பட்டது கடுக்கலைங்களா, எல்லாத்துலேயும் போடுங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் பார்க்கட்டும், தெரியாதவங்களும் பார்ப்பாங்க. யாருக்கு தெரியுங்க? உங்களுக்கு தெரியாத ஒரு ஆத்மா அதை பார்த்து பரலோகம் போங்க. நீங்கள் அங்கே போய் மீட் பண்ணி சொல்லுவார் அவரு, சகோதரனே நீங்கள் ஷேர் பண்ணதை பார்த்து தான் நான் இன்னைக்கு பரலோகத்துக்கே வந்திருக்கேன் அப்படிம்பார். என்ன ஒரு சகோதரன் கூப்பிட்டார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. கூப்பிட்டுட்டு நான் இங்கிருந்து கூப்பிட்றேன், உங்கள் மெசேஜை நான் கேட்குறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை விட மூத்தவர் வயசில். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க, பட் அவர் கூப்பிட்டு அப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் ரொம்ப எளிதாக சொல்லித்தரீங்க, ரொம்ப பிரயாசப்படுறீங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணும் போல் இருந்தது, அதனால தான் கூப்பிட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மனசு ரொம்ப அப்படியே இதாகிடுச்சு. அது உடனே எல்லாரும் கூப்பிடாதீங்க, ஃபோன் நம்பர் இருக்கு, ஆனால் கூப்பிடாதீங்க. நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஆண்டவராகிய தேவனுக்கே எல்லா மகிமையும் செலுத்துங்க. அதை விட முக்கியமான காரியம், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அது முக்கியமான உங்கள் மேல் விழுந்த கடமை.
இந்த உலகத்துல எவ்வளோ ஆத்மா அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உலகத்துடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எனக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதை சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவரிடம் சென்று உங்கள் தேவைகளை எல்லாம் அவரிடம் தெரிவுபடுத்துங்கள். அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவர் பூர்த்தி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.